இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எந்த நேரத்திலும் லிஸ்ட் மாறலாம். அமித்ஷா தந்த 51 இடங்கள் என்ன? தமிழக சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த முன்னாள் அமைச்சர் முனுசாமி தலைமையில் 5 பேர் குழுவை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அறிவித்தார். ஆனால் பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் அக்குழு ஒருமுறை கூட பேச்சு நடத்தவில்லை. கடந்த 21ஆம் தேதி டெல்லி சென்ற பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து 23ஆம் தேதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் பழனிசாமியை சந்தித்தார். அப்போது பாஜக 27, பாமக 18, அமமுக 11, தமாக 5, இந்திய ஜனநாயக கட்சி 2, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் 1, புரட்சி பாரதம் 1 என தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பெயரையும் பழனிசாமி அறிவித்தார். சொந்த கட்சியினர் கூட்டணி கட்சியினரிடம் ஆலோசிக்காமல் அமித்ஷாவுடன் மட்டும் பேசி பழனிசாமியே இப்படி அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேஜ கூட்டணியில் அனைவரும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் சென்னை தீநகரில் உள்ள தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடந்தது. இதில் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அதிமுகவிடம் இன்னும் கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கலாம், பாஜகவுக்கான தொகுதிகள் எவை என்பது தெரிந்துவிட்டது, இனியும் கமலாலயத்தில் கூட்டம் சேரக்கூடாது, அவரவர் தங்களின் தொகுதிகளுக்கு சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், இதை மேலிட தலைவர்கள் கண்காணிப்பர் என சந்தோஷ் கூறியுள்ளார். அண்ணாமலையை போட்டியிட வைக்க வேண்டும், அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி ஏதுவாக இருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தஞ்சை தொகுதியை தங்களுக்கு திரும்ப வழங்குமாறும் அதற்கு பதில் வேறு தொகுதியை தருவதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அக்கட்சி நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். அந்த நிர்வாகி மேலும் கூறியதாவது: பாஜகவுக்கு சாதகமான 51 தொகுதிகளின் பட்டியலை பழனிசாமியிடம் அமித்ஷா அளித்தார். அதில் இல்லாத 14 தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சந்தோஷிடம் பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். கோபமடைந்த அவர், கட்சி வெற்றி பெறுவதற்கான தொகுதிகளை கேட்டு பெறாமல் தனிப்பட்ட நபர்களின் லாப நட்ட கணக்குகளை பார்த்து தொகுதிகளை வாங்கியிருக்கிறீர்கள். இது முட்டாள்தனமான முடிவு. திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருவாரூர், ஆவடி, தளி தொகுதிகளில் அதிமுக நின்றாலே வெற்றி பெற முடியாது. அங்கு நாம் எப்படி நிற்க முடியும்? வேளச்சேரி, விருதுநகரை ஏன் பெறவில்லை என கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து 6 தொகுதிகளை மாற்றி வேளச்சேரி, விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை பெற பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதற்காக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் விரைவில் பழனிசாமியை சந்திக்க இருக்கிறார் என அவர் கூறினார். சென்னையை குறிவைத்து காய் நகர்த்தும் கூட்டணி கட்சிகள், தொகுதிகளை இறுதி செய்வதில் திணறும் திமுக தலைமை. தமிழகத்தில் அடுத்த மாதம் 23இல் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. திமுக, அதிமுக என 2 பெரிய கட்சிகளுமே கூட்டணியை இறுதி செய்துவிட்டன. எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்தாலும் எந்தெந்த தொகுதிகள் என்பதில் இன்னும் இழுபறி நீடிக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தலைநகரில் தடம் பதிக்க விரும்புகின்றன. எனவே சென்னையில் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கும்படி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் திமுக தலைமைக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து திமுக தொகுதி பங்கீடு குழு நிர்வாகிகள் கூறியதாவது: கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே காங்கிரஸ் தலைமை திமுகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது. தற்போது எந்தெந்த தொகுதி என்பதை முடிவு செய்வதிலும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே வென்ற வேளச்சேரி தொகுதியோடு அண்ணா நகர், தீநகர் தொகுதிகளையும் காங்கிரஸ் கேட்கிறது. குறைந்தபட்சம் இவற்றில் 2ஐ உறுதி செய்ய வேண்டுமென காங்கிரஸ் மேலிடம் கராராக உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆர்கே நகர், ராயபுரம், பல்லாவரம் தொகுதிகளை கேட்டு அடம் பிடிக்கிறது. இதில் ஒன்றை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் திமுக தலைமை உள்ளது. கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள தேமுதிகவும் விருகம்பாக்கம் தொகுதியை தந்தே ஆக வேண்டுமென உறுதியாக நிற்கிறது. சென்னை மாவட்டத்தில் விஜயின் தாவேகா கட்சியின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக சர்வே முடிவுகளில் தெரிகிறது. இதனால் சென்னைக்குள் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு திமுகவின் செல்வாக்கை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். இதை தங்களுக்கு சாதகமாக மாற்றி திமுக நிழலில் எளிதாக வென்றுவிடலாம் என சென்னைக்குள்ளேயே அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்கின்றன.
தொகுதிகளை ஒதுக்குவதில் இதுபோன்ற சிக்கல் இருப்பதால் தான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கும் அறிவிப்பு தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கிறதென திமுக நிர்வாகிகள் கூறினர். தமிழகம் முழுவதும் பிரச்சாரம். விஜய் புதிய திட்டம். தவிக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தை நாளை துவங்குகிறார். விஜய் சில மாதங்களுக்கு முன்வரை சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் செய்து வந்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின் அந்த பயண திட்டம் ரத்தானது. அதன் பிறகு கட்சி நிர்வாகிகள் சந்திப்புகளை மட்டும் சில நகரங்களில் விஜய் மேற்கொண்டார். தற்போது சட்டசபை தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தன் தேர்தல் பிரச்சாரத்தை நாளை சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பெரம்பூரிலிருந்து விஜய் துவக்குகிறார். தொடர்ந்து கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளிலும் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்கிடையே சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கும் விஜயகாந்த் நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்த இருக்கிறார். தமிழகம் முழுவதும் மொத்தம் 20 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பிரச்சார திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. 115 வேட்பாளர்களை முதல் கட்டமாக விஜய் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து சென்னையில் இன்று நடக்கும் நிகழ்ச்சியில் 234 வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்து அவர்களை விஜய் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். ராகுலின் சாய்ஸ் தாவேகாதான். சூழ்ச்சி செய்த குள்ளநரிகள். காங்கிரஸ் அடையாளத்தை திமுக அழித்து வருகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணியை தொடர்ந்ததால் அதிருப்தி அடைந்த அக்கட்சி மாநில பொதுச் செயலாளர் டி. செல்வம் தமது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் சேர திட்டமிட்டார். இதை அறிந்த தமிழக காங்கிரஸ் தலைமை செல்வத்தை நேற்று சஸ்பெண்ட் செய்தது. இன்று அவர் தாவேகாவின் பனையூர் அலுவலகத்திற்கு சென்று விஜய் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் அக்கட்சியில் சேர்ந்தார். தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை மீண்டும் மலர வைக்க வேண்டும், இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார்கள். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்று மனதார விரும்பினார். அதன் அடிப்படையிலே தான் தவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே குறிப்பிட்டதைப் போல இந்த தீய சக்தி இந்த மக்களை சுரண்டி தன்னுடைய குடும்ப வளத்திற்காக சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில குள்ளநரிகள், சில சந்தர்ப்பவாதிகள், சில சுயநலவாதிகளுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தவேகாவுடன் கூட்டணி வைப்பது இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை. கடந்த 3 மாதங்களாக தலைவர் ராகுல் காந்தி எந்த நோக்கத்திற்காக அவர் செயல்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவடையவில்லை. அவரையே அவர்கள் முத்தஞ்சிலே நிற்க வைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரித்து வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் தமிழகத்துள்ளே பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உள்ளது. அதுதான் காங்கிரஸை ஆதரிக்கும் பொதுமக்களிடமும் இருக்கிறது. எங்களை அதிகமாக ஈர்த்ததுக்கு காரணமே இங்கே ஊழற்ற ஆட்சியை அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடுதான் எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய நீண்டகால அனுபவம், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக தவேகாவிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். தவேகாவிற்கு மக்கள் அபரிதமான ஆதரவை அளித்து வருகிறார்கள். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு அமைதி புரட்சி இங்கே தமிழகத்திலே உள்ளது. அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். நிச்சயமாக தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, இங்க சேர்ந்தவர்களுக்கு இல்லை, அங்க இருக்கிற காங்கிரஸ் தோழர்களுக்கும் உண்டு,
காங்கிரசுடைய அனுதாபிகளும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே நாங்குநேரி தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த அதிமுக முன்னாள் நாங்குநேரி எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அவரும் விஜய் கட்சிக்கு செல்வார் என தெரிகிறது. தொகுதிகள் பறிபோனதால் அதிருப்தி. குமரி மாவட்ட அதிமுகவினர் கொதிப்பு. மாசேவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி போராட்டம். தமிழகத்தில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுதும் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளன. அதிமுக தொடங்கியதில் இருந்தே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தலிலும் 1க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்ற நம்பிக்கையில் அக்கட்சியினர் அங்கு பல நாட்களாக இறங்கி வேலை பார்த்து வந்தனர். அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி, குளச்சல், பத்மநாபபுரம் தொகுதிகளில் அதிமுகவினர் களப்பணியாற்றினர். ஆனால் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் 4 தொகுதிகள் பாஜகவுக்கும் 1 தொகுதி தமாகவுக்கும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் 4 தொகுதிகள் பாஜகவுக்கும் 1 தொகுதி தமாகவுக்கும் ஒதுக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் மட்டும் அதிமுக போட்டியிடுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக நாகர்கோயிலில் அதிமுகவினரே போஸ்டர் ஒட்டியுள்ளனர். கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடுவதாக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து உள்ளூர் அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது: நாடார் சமுதாய மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் அதிமுக தலைமை செயல்பட்டுள்ளது. அதற்கு தளவாய் சுந்தரமும் உடந்தை என்றே தோன்றுகிறது. உள்ளூரைச் சேர்ந்த மூத்த தலைவர் தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. எனவேதான் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக அதிமுகவினரே போர்க்கொடி தூக்கியுள்ளனர். யார் போட்டியிட்டால் நமக்கென்ன என்ற வகையில் அவர் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக காங்கிரஸ், பாஜக இடையேதான் போட்டி நிலவும் என்றாலும் அதிமுகவுக்கும் குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது. தொகுதி பங்கீட்டில் பழனிசாமியின் தற்போதைய முடிவால் கன்னியாகுமரியில் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளூர் அதிமுகவினர் களப்பணி ஆற்றுவார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது என அவர்கள் கூறினர். அக்னி பரீட்சைக்கு தயாராகும் தமாக வேட்பாளர்கள். அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 5 தொகுதிகளும் திமுகவுக்கு சாதகமானவை என்பதால் அக்னி பரீட்சைக்கு தயாராக வேண்டிய நிலை அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் பரிசீலிக்கலாம் என பழனிசாமி கூறியிருந்த நிலையில் தமாக தரப்பில் சைக்கிள் சின்னத்தை பெற தேர்தல் கமிஷனிடம் வழக்கறிஞர் தென்னவன் வாயிலாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின் சென்னை நட்சத்திர ஹோட்டலில் அதிமுக, பாரதிய ஜனதா தொகுதி பங்கீடு பேச்சு நடத்திய போது 6 தொகுதியாவது தாருங்கள் என தமாக இறங்கி வந்தது. ஆனால் 4 தொகுதிகள்தான் என பழனிசாமி உறுதியாக நிற்க அதிருப்தியுடன் வாசன் வெளியேறினார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வாசனை சமரசம் செய்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள வைத்தார். தேர்தல் செலவை பாரதிய ஜனதா மீறிடம் ஏற்றுக்கொள்வதாக கூறியதால் தாமரை சின்னத்தில் போட்டியிட வாசன் சம்மதித்துள்ளார். ஆனால் அமைச்சர்கள் போட்டியிடும் 3 தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ள 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் தமாக வேட்பாளர்கள் அக்னி பரீட்சைக்கு தயாராக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமாக நிர்வாகிகள் பலர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தமாக வளர்ச்சியில் வாசனுக்கு ஆர்வமில்லை. கூட்டணி தொடர்பாக வாசன் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக உள்ளதென ராஜினாமா செய்த நிர்வாகிகள் கூறினர்.